என்னை முழுக்க காசு காசு வேணும், என்ற குடும்பத்தை பார்க்கணும் என்ற ஒரு எய்மில் தான் தொடங்கினது. தையலில் நான் எதிர்நோக்கிற சவால் என்னென்னா, நான் நான் விடோ, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. நான் தனியைத்தான் என் ஃபேமிலியை பார்க்குறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறான். நான் பிரசன்னா மாலினி, எஸ்கேஎம் டெய்லர்ஸ் என்று சொல்லி இந்த டெய்லரிங் ஒர்க் தொடங்கியிருக்கிறேன். எனக்கு தைக்கிறதுக்கு ஆசை வந்து என்னை முழுக்க காசு காசு வேணும், என்ற குடும்பத்தை பார்க்கணும் என்ற ஒரு எய்மில் தான் தொடங்கினது. எனக்கு இந்த டெய்லரிங் செய்ய வேணுமென்ற ஆசை வந்ததே இன்னும் எனக்கு உடுப்பு நானாக தைச்சி போட வேணும், அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வலிக்கிட்டு தான் நான் தைக்கணும், எனக்கு நான் தைச்சி போடணுமென்ற ஒரு ஆசையில் தொடங்கினது. மற்றது நான் இருக்கிற இடத்துல வந்து குறைவு சரியான, அப்போ நான் தைச்சா என்னை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்லி தைக்க வலிக்கிட்டேன் நான். தையல் தொடங்கும்போது எனக்கு தையல் மிஷினே இல்லை, சும்மா நார்மல் தையல் மிஷினில் தான் தைச்சி நானாக தான் என்னுடைய பாடலே இந்த யூடியூப் அதுகள் பார்த்து வெட்டி தைக்க பழகினான். பிறகு இன்னும் இந்த தையல் என்ன வடிவாக தைக்க வேணும்னு சொல்லி டெய்லரிங் கிளாஸ் போய் அங்கே ஒரு கோர்ஸ் ஒன்று முடித்து அதுக்கு பிறகு தான் நான் இந்த தையலை தொடங்கினான். அதுக்கு பிறகு மிஷின் எடுத்து இப்போ நிறைய கஷ்டப்பட்டேன் நான் தையலில். ஆரம்பத்தில் தைச்சி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்புறம் இப்போ நான் லின் நிறுவனத்தில் இருந்ததால் அங்கே போய் அவையில் பயிற்சிகள், அவையில் எனக்கு ஒவ்வொரு இதுகள் ஊக்கங்கள் அதுகள் சொல்லி தந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த என்னுடைய ஒர்க்கை நல்லா செய்ய வேணுமென்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்குது. அங்கே போனதுலேருந்து கூடுதலாக இப்போ எனக்கு அந்த என்னுடைய தொழிலில் முன்னேறி இருக்கிறேன். தையலில் நான் எதிர்நோக்கிற சவால் என்னென்னா, நான் தைச்சி கொடுக்கும்போது அங்கால கூட இருக்கணும், குறைய இருக்கணும், அந்த ரேட்டிங் சார்ஜிங் அதுகள் கொஞ்சம் எனக்கு சவாலாக இருக்குது. அதுகள் எப்படி அதை கையாள வேணும்ன்றெல்லாம் நான் அங்கே லில் நிறுவனத்தில் கதைச்சேன். நான் இப்போ தைச்சிட்டு ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க வேணுமென்னா நானாகவே கொண்டு போய் கொடுப்பேன், அது பிரச்சனை இல்லை, அது ஒரு முன்னேற்றம் உண்டு. இப்போ கஸ்டமர்ஸை நான் எடுக்கத்தானே வேணும், அதனால் வெளியில் கொண்டு போய் கொடுக்குறேன். நான் எடுத்துகிட்டு வந்து தைச்சி கொண்டு போயும் கொடுக்குறேன் நான். எனக்கு சுற்றுச்சூழல் இருக்கலாம், இது வரைக்கும் எனக்கு ஓகே, நான் நல்ல மாதிரி போயிட்டு இருக்கிறேன், அப்படி எதுவும் வேற இல்லை. தையலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க வேணும், ஒரு போர்ட் போட வேணும், அப்படி செய்ய வேணுமென்று சொல்லி அதெல்லாம் என்கிட்ட இல்லை, ஒரு போர்டும் இல்லை, அது செய்ய வேணுமென்று சொல்லி தந்தாங்க. லின் நிறுவனத்துக்கு போனதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த பிஸ்னஸ்ண்டா என்ன, அடுத்த லெவலுக்கு எப்படி போக வேணும், எப்படி முன்னேறி போக வேணுமென்ற ஒரு பயிற்சி நிறைய தந்துருக்குறாங்க அவங்க. அப்போ லாஸ்ட்டாக ஒரு இது நடந்தது, அதுலேயும் எனக்கு நிறைய விளக்கங்கள், எப்படி பிஸ்னஸை கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போக வேணும், அந்த உத்திகள் என்ன அதுகள் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அது அங்கே போனது எனக்கு நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு இப்போ நான் வீட்டில் வச்சு நீங்களே பார்க்குறீங்க, ஒரு சின்ன இடத்துல வச்சு தான் தைக்கிறேன். எனக்கு ஆசை வெளியில் கடை போட்டு நான் அந்த தையலை பெருசாக செய்ய வேணும், இன்னும் 2 பேர் எனக்கு கீழே இருந்து வேலை செய்ய வேணுமென்றது ஒரு ஆசை இருக்குது. எனக்கு மற்றது இந்த டெய்லரிங்கில் இன்னும் நிறைய படிக்கவும் ஆசை இருக்குது, படிக்க வேணுமென்றதும் ஆசை இருக்குது. நான் விடோ, எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. நான் தனியைத்தான் என் ஃபேமிலியை பார்க்குறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறா. இந்த தொழிலை செய்து தான் என் லைஃப் போயிட்டு இருக்குது. எனக்கு இன்னும் நான் முன்னேறணுமென்ற கடை போட்டு அதுக்குரிய ஒரு தேவைகள் இருக்கின்றது. அது போட்டு என் எய்ம் என்னென்னா, எனக்கு நான் வேலை செய்யணும், கடை போட்டு இன்னும் 2 பேரை வச்சு வேலை செய்யணுமென்றது, மிஷின் போட்டு தைக்க வேணுமென்றது எனக்கு ஒரு ஆசை.